கல்விக்கு அதிபதியா யாரை வச்சிருக்கிறாங்க? சரஸ்வதி. செல்வத்துக்கு அதிபதியா லட்சுமி. ரெண்டு பேருடைய ஓவியமும் பார்த்துருப்பீங்க இல்லையா? இந்த ரெண்டு பேர் ஓவியத்தையும் யார் வரைஞ்சாங்கன்னா ராஜா ரவிவர்மா என்கின்ற நம்ம இந்திய நாட்டினுடைய சிறந்த ஓவியர் வரைஞ்சார். ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். நீங்கள் கவனித்து பார்த்துருக்கீங்களா? லட்சுமி ஒரு செந்தாமரையில் உட்காந்துருப்பாங்க, சம்மணம் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனால் சரஸ்வதி ஒரு வெண்பட்டு உடுத்தி வெண் தாமரையில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருப்பாங்க. கவனிச்சிருக்கிறீங்களா? ஏன் உட்காந்துருக்கிற விதத்தில் இப்படி ஒரு வித்தியாசம்? நம்ம பெரியவங்க கேட்டிருக்காங்க ரவிவர்மாட்ட. ரெண்டு பேருமே பெண் தெய்வங்கள் தானே, ஏன் உட்காந்துருக்க விதத்தில் அவங்க அப்படி உட்காந்துருக்காங்க, இவங்க இப்படி உட்காந்துருக்காங்க? ரவிவர்மா சிரித்து கொண்டே சொன்னாராம், எப்போதும் செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும், கல்வி கற்றவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கால் மேலே கால் போட்டு உட்கார வச்சேனர். அதனால தான் வள்ளுவர் கல்விங்கிற அதிகாரத்தில் ஒரு குறளில் துணைக்காலே இல்லாமல் எழுதியிருப்பார் தெரியுமா? அந்த குறள் எதுன்னு சொல்ல முடியுமா?